Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது சிபிஐ என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டு பெறலாம். ஆனந்தன், கூடுதல் விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் 40 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு முன்பாக சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன. சம்பந்த கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடத்தில் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் காவல்துறை தொடர்பான விளக்கங்களையும் சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்கின்றன. அதே போன்று கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டன. அந்த வகையில அதற்கான உடனடியாக அதனுடைய முக்கிய காரணத்தாக செயல்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் ஆகியோர்களை நேரில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சம்மன் கொடுக்கப்பட்டதாக முதல் கட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாளை மறுநாள் கரூரில் நேரில் சென்று அதற்கான தொடரான விளக்கங்களை அளிக்க வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகள் சம்மன் கொடுக்கப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது ஒரு முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. கூட்டம் நடத்துவதற்கு யார் ஏற்பாடு செய்யப்பட்டது, கூட்டத்திற்கு முன்பாக என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டது, காவல்துறை என்ன மாதிரி விளக்கங்கள் கேட்கப்பட்டிருந்தது, அந்த இடத்தை யார் முடிவு செய்து, பல்வேறு தகவல்களை சிபிஐ அதிகாரிகள் திரட்டி வருகின்றன. கூட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து எவ்வளவு கூட்டம் வருவதாக எதிர்பார்க்கப்பட்டது, எவ்வளவு கூட்டத்தை திரட்டுவதற்காக நீங்கள் முடிவு செய்திருந்தீர்கள், எத்தனை பேர் கூட்டத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக சிபிஐ அதிகாரிகள் சேகரித்து உச்சநீதிமன்றத்தில் தகவல் கொடுப்பதற்காக தெரிய வந்திருக்கிறது. எனவே முதல் கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை 2 பேரை சம்மன் கொடுக்கப்பட்டு நாளை மறுநாள் நேரில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்